அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்பிள் கேக், அது இட்லி மார்பிள் கேக் செய்ய போறோம். இதுக்கு ஜீப்ரா கேக்குன்னு பேரு. இந்த மார்பிள் கேக்கு எப்படி செய்யறது, எவ்வளவு ஈஸியா செய்யறதுங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள், ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். இந்த கப் அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கப்லேயே 3/4 கப் அளவுக்கு நம்ம ஜீனி எடுத்துக்கலாம். ஜீனி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ரவா அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நம்ம புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் சேர்த்துட்டு நம்ம 3/4 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துங்க. பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் 1 நிமிஷம் ஹை ஸ்பீடில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ரவா நல்லா அரைப்பட்டு நல்லா ஸ்மூத்தான நம்மளுக்கு பேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா அரைச்சிட்டேன். இந்த பாருங்கள் சரியான பதத்தில் இருக்குது. இது அப்படியே 1/2 மணி நேரம் ஊற விட்டோம்னா ரவா ஊறி நல்லா திக்காயிடும். இந்த மாவு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இட்லி தட்டை எடுத்துக்கலாம். இந்த இட்லி தட்டை கவிழ்த்து வச்சுட்டு 2 A4 ஷீட் அது மேலே வைங்க. வச்சுட்டு அந்த இட்லி தட்டு குழியோட அளவை நம்ம அளந்து எடுக்க போகிறோம். அளந்து எடுத்து 8 ஷீட்டு கட் பண்ண போகிறோம். எதுக்காக இப்படி கட் பண்ணுறோன்னா பட்டர் ஷீட் ரெடி பண்ணால் தான். பட்டர் ஷீட் வெளியில் வாங்க வேண்டாம். இதுமாரி A4 ஷீட்டை கட் பண்ணி நம்ம அதில் எண்ணெய் தடவைனா பட்டர் ஷீட் ரெடி ஆகிடும். இதுமாரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துங்க. இதுக்கு பர்ஃபெக்ஷனாக ரவுண்ட் ஷேப் வேணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த கட் பண்ண அளவில் 8 ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி இருக்க 8 ஷீட்டில் நம்மளுக்கு 7 தான் தேவைப்படும். நம்ம பெண்ணால் மார்க் பண்ண ஷீட்டை யூஸ் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு இட்லி பானை வச்சுருக்கேன். அதில் 1/2 கிலோ அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதை 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணுங்கள். இது முன்னாடியே யூஸ் பண்ண உப்புங்கிறனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆச்சு. ரவா எப்படி ஊறி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்கள். ரவா சூப்பராக ஊறி நல்லா திக்காயிடுச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இதில் வினிகர் சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேருங்க. வினிகர் சேர்த்தோன்னே எவ்வளோ பொங்கி வருதுங்கிறத பாருங்கள். 1/2 டேபிள் ஸ்பூனு சேர்த்த பிறகு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அடித்தா போதும். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது நம்மளுடைய கேக்கு மாவு. அதனால் திரும்ப நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய தேவையான பதம் வர வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம அடிச்சுக்கணும். நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். இந்த பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இது ஏன்னா ரவாவில் செய்கிறதுங்கிறதுனால இந்த பதத்தில் இருந்தால் தான் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 2 கிண்ணத்தில் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒன்று வெண்ணிலா ஃப்ளேவர்லேயே இருக்கட்டும், இன்னொன்றுத்தில் கொக்கோ பவுடர் கலந்து சாக்லேட் ஃப்ளேவருக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஒரு கிண்ணத்தில் உள்ள மாவில் ஒரு சல்லடை ஒன்று வச்சிங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். டேரெக்டாக கொக்கோ பவுடரை சேர்த்துறாதீங்க, ரொம்ப நிறைய கட்டி வந்துடும். இதுமாரி சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சிட்டு சேர்க்கும் போது தான் கட்டியே இல்லாமல் கேக்கு மாவு சூப்பராக இருக்கும். இதுமாரி நல்லா சலிச்சு விட்டுடலாம். அப்பப்போ இந்த ஸ்பூனால் நல்லா கிண்டி கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டு நல்லா சலிச்சு எடுத்துங்க. சலித்த பிறகு நல்லா கலந்து விடணும். கலக்கும் போது ஒரு சைடாகவே நம்ம கலக்கணும். ஆப்போசிட்டில் என்றைக்குமே கேக்கு மாவை கலக்கக்கூடாது, சாஃப்ட்னஸ் போயிடும். இது மாதிரி ஒரு பக்கமாகவே நல்லா கலந்து விடுங்க. எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்ல ஷைனிங்கான சாக்லேட் கலரில் மாவு ரெடி ஆகணும். இப்போ நம்மளுடைய சாக்லேட் கேக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா தடவுங்க. அது குழிகளில் எல்லாத்துலேயும் எண்ணெயை தடவிடுங்க. தடவிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 8 ஷீட்டில் 7 ஷீட்டை வச்சு எண்ணெய் தடவிக்கணும். அதில் மார்க் பண்ண ஷீட் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இதுமாரி ஷீட்டை வச்சுட்டு அது மேலேயே எண்ணெய் தடவிட்டிங்கன்னா பட்டர் ஷீட் ரெடி ஆகிடும். ஒவ்வொரு குழிலையும் ஷீட்டை வச்சு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஷீட்டும் நம்ம ரெடி பண்ண பிறகு நம்ம கேக் மாவை இதில் சேர்க்கலாம். முதல்ல சாக்லேட் ஃப்ளேவரில் உள்ள கேக் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்த பிறகு அடுத்தது வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ள மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மாவு அளவை நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ மாவை சேர்த்துங்க. அதுக்கு அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா மாவை சேர்த்துங்க. அதுக்கு பிறகு ஒரு சொட்டு அளவுக்கு சாக்கோ
கேக் மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியே எல்லா குழிகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச பிறகு ஒரு டூத்பிக் எடுத்துங்க. இப்போ மாவுக்கு நடுவில் ஒரு கோடு டூத்பிக்கால் இழுத்து விடுங்க. இழுத்து விட்ட பிறகு இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு கோடு இழுக்கணும். இழுத்த பிறகு அப்பப்போ நம்ம துணியால் அந்த டூத்பிக்கை தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு திரும்ப 2 கோட்டுக்கு நடுவுலையும் நம்ம டூத்பிக்கால் கோடு இழுக்கணும். இதேமாரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செய்யும் போது அதுக்கான மார்பிள் ஷேப் சூப்பராக கிடைக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இதுமாரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆச்சு. இட்லி பானை நல்லா சூடாயிடுச்சு. இந்த தட்டை எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும், நம்மளுடைய கேக்கு ரெடி ஆகிடும். இப்போ அப்படியே வேக விட்டுறலாம். எனக்கு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். ஒரு டூத்பிக் எடுத்து நல்லா குத்தி பாருங்கள், கேக்கெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், குத்தும் போது எவ்வளோ சாஃப்டாக உள்ளார போகுதுன்னு. எந்தவித மாவும் நம்ம டூத்பிக்கில் ஓட்டில் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்துடலாம். மீதம் உள்ள மாவை ஒரு ஹார்ட் ஷேப்பில் உள்ள மோல்டில் ஊற்றியிருக்கேன். அதுக்காக இட்லி தட்டை தலைகளை திருப்பி போட்டு அந்த மோல்டை வச்சுடுங்க. வச்சுட்டு முன்னாடி வேக வச்ச மாதிரியே நம்ம 25 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். நம்மளுடைய இட்லி போல் உள்ள கேக்கை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இதை பாருங்கள், நம்ம பட்டர் ஷீட் போட்டனால எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. இது நல்லா ஆறின பிறகு அது மேலே உள்ள ஷீட்டை எடுத்துடலாம். இப்போ எடுக்க முடியாது, நல்லா ஆறின பிறகு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம கேக்கு. எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு பாருங்கள். இந்த மடிப்பில் உள்ளதெல்லாம் மெதுவாக எடுத்து விட்டுட்டு இழுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். நீங்கள் எடுக்கும் போதே பார்க்கலாம் நம்ம கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத. இட்லி மாரி இருக்கிறது பின்பகுதி, முன்பக்கம் அப்படியே மார்பிள் ஷேப்பில் இருக்கும். நல்ல சாஃப்டான இட்லி மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஹார்ட் ஷேப்பில் உள்ள கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. குத்தி பார்த்து பர்ஃபெக்ஷனாக வந்துடுச்சு. இதை எடுத்து கவிழ்த்து எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய கேக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸ்பாஞ்சு போல் இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். இதை பிச்சு காமிக்கிறேன். அதுக்குள்ளார எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப பார்க்க அழகான சாக்லேட் கலந்த மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. அது இட்லி மாதிரியே நம்ம செஞ்சுருக்கோம், ஹார்ட் ஷேப்லேயும் செஞ்சுருக்கோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. அதில் 50 பேரை வின்னராக தேர்ந்தெடுக்க போகிறோம். அதில் நீங்களும் கலந்துட்டு வெற்றி பெறுங்க.